Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Sarasatim Vyasam Tato Jayamutirayet Nashtaprayishva Bhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavatyuttama Shloke Bhaktir Bhavati Naishtiki Prashne Swadhamopagate Dhanamajnanadibhis saha Kalaunashtadrishamesha Puranarko Dhunoditaha. This is Grantaraj Srimad Bhagavatam, 1st Canto, Chapter 18, Text 4. Grantaraj Srimad Bhagavatam, Slogam Skandam 1, Adhyayam 18, Slogam 4. Nottama shloka vartanam jushatam tat kathamratam syat sambhramanta kalepi pratam tat padambujam. அத்தாஜி மொழிபெயர்ப்பு இருந்தா படிங்க. படிக்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. இது உண்மை. ஏனெனில் யாரை பற்றி வேத மந்திரங்கள் பாடுகின்றனவோ அப்பரம புருஷரின் உன்னதமான கதைகளை கேட்பதில் தங்களது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கும் பகவானின் தாமரை பாதங்களை இடையராது நினைப்பதில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் மரண காலத்திலும் மதிமயக்கம் ஏற்படாது. பொருளுரை. வாழ்வின் இறுதி கட்டத்தில் பகவானின் உன்னத இயற்கையை பற்றி நினைப்பதால் மிக உயர்ந்த பூரணத்துவம் அடையப்படுகிறது. சுகதேவ கோஸ்வாமியை போன்றதொரு முக்தி பெற்ற ஆத்மாவால் பாடப்படும் வேத மந்திரங்களிலிருந்து பகவானின் உன்னத இயற்கையை உண்மையாக கற்றறிந்தவருக்கு இப்பூரணத்துவம் சாத்தியமாகும். மன கற்பனை செய்பவர்களிடமிருந்து வேத மந்திரங்களை கேட்பதில் லாபமில்லை. இதையே அடக்கத்துடனும் தொண்டு செய்யும் மனப்பான்மையுடனும் உண்மையாகவே தன்னுணர்வு பெற்ற ஒருவரிடமிருந்து கேட்கும் போது அனைத்தும் தெள்ளத் தெளிவாகி விடுகின்றன. இவ்வாறாக அடக்கமுள்ள ஒரு சீடரால் வாழ்வின் இறுதி கட்டம் வரை தெய்வீகமான வாழ்வை மேற்கொள்ள முடியும். வாழ்வின் இறுதி கட்டத்தில் உடலில் உள்ள சவ்வுகள் கெட்டு விடுவதால் ஞாபக சக்தி தளர்ந்துவிடும் நேரத்திலும் கூட உன்னதமான இணக்கத்தினால் பகவானை ஒருவரால் நினைக்க முடியும். ஒரு சாதாரண மனிதனுக்கு மரண காலத்தில் விஷயங்களை உள்ளபடி நினைவு கூர்வது மிக கடினம். ஆனால் பகவான் மற்றும் அவரது தூய பக்தர்களின் கருணையால் இவ்வாய்ப்பு ஒருவருக்கு சுலபமாக கிட்டும். மேலும் பரீட்சித்து மகாராஜனின் விஷயத்தில் நடந்ததும் இதுதான். ஹரே கிருஷ்ணா. Om Jnanatimirandhasya Jnananjanashalakaya Chakshurunmitam Yena Tasmai Shri Gurave Namah. Shri Chaitanya Manobhishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Dadati Swapadantigam. Vandeham Shri Guroho Shriyataparakamanam Shri Gurun Vaishnavamscha. Shri Rupam Sagrajatam Sahaganaragunathan Vitam Tam Sajivam. Sadvaitam Savadhutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam. Shri Radha Krishna Padan Sahaganalata Shri Vishakhanvitamscha. He Krishna Karuna Sindho Dinabandho Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute. Taptakanshana Gaurangi Radhe Vrindavaneshwari Rishabhano Sute Devi Pranamami Haripriye. Vanchakalpatarubhyascha kripasindhubhya evacha patitanam bhavanebhyo vaishnavebhyo namo namah. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasadi Gaur Bhaktavrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Madgavira Bigopala Swikuryat Prayayadi Tadaiva Sampayah Pitva Rishayustat Priyajanaham. Very, very meaningful verse we have to study this morning. இன்றைய காலை பொழுதில் நமக்கு மிகவும் பொருத்தமான அர்த்தமுள்ள ஒரு ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். And Srila Prabhupada's purport is very, very rich, full of meaning. பிரபுபாதருடைய பொருளுரை மிகவும் உயர்ந்த கருத்துக்களை கொண்டதாக உள்ளது. Of course, it wasn't Maharaj Parikshit's only qualification that because of his
eagerness to hear, he was able to overcome the tremendous challenge of death. நிச்சயமாக அவர் வந்து இந்த தன்னுடைய மரணப்பாதையை மரணம் எவ்வொரு ஒரு சவாலை அளிக்கிறதோ அந்த சவாலை வெல்வதற்கு பரீட்சித் மகாராஜர் தம்முடைய ஸ்ரவணம் அப்படிங்கிற அந்த தன்மை, காதால் கொடுத்து கேட்பதற்கான ஆர்வம் இருந்ததுதான் காரணம். We've heard in the first 3 shlokas of this chapter some of Maharaj Parikshit's other qualifications. மகாராஜா பரீட்சித்தோட மற்ற தகுதிகளை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த 3 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். And in particular in the last shloka, this third shloka, seems to be what Srila Prabhupada is referring to in his translation. மூன்றாவது ஸ்லோகத்துல வந்து என்ன தன்மை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த தன்மையை தான் பிரபுபாதர் வந்து தம்முடைய மொழிபெயர்ப்புல இங்க 4வது ஸ்லோகத்துல சொல்றாரு. With the word this. ஆரம்பத்தையே வந்து இந்த அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. Sridhar Swami and others, they also open their commentaries with the phrase nachaitat chitranityaha, which means that he's explaining here that this is not wonderful. ஸ்ரீதர சுவாமி மற்ற ஆச்சாரியர்களும் அவர்களுடைய வியாக்கியானத்தை இதே போலதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஆரம்பத்திலேயே இது வந்து மிக அதிசயமானதுன்னு, இது வந்து இந்த விஷயத்துல வியப்புக்கு இடமே இல்லை. உத்தம ஸ்லோகஸ்யைவ வார்த்தா யேஷு அதைவ நித்யம் தத்கதாரூபம் அமிர்தம் ஜுஷதாம் சம்பிரமோ மோஹோ ந ஸ்யாத். That means in Maharaj Parikshit was among those who were always eager for the nectar in the form of talks exclusively about Uttama Shloka. என்ன சொல்றாருன்னா, மகாராஜர் பரீட்சித் போன்ற பக்தர்கள் எப்பொழுதுமே உத்தம ஸ்லோகரை வர்ணிக்கும் வார்த்தைகள் மீது, ஸ்லோகங்கள் அந்த அந்த சொற்கள் மீது அவர்கள் தீவிர பற்றுதல் கொண்டிருந்தனர். Therefore there is no question of bewilderment, sambhrama or illusion, moha. அதனால இந்த விஷயத்துல வந்து பிரம்மைக்கோ சம்பிரமைன்னு சொல்லப்படக்கூடிய மோகைக்கோ மயக்கத்திற்கோ இடம் எதுவுமே இல்லை. We have the same word in Tamil, sambramai. Yeah, brahmai. Yeah, pram also, yeah. So Jiva Goswami doesn't comment, but Vishwanath Chakravarti Thakur says almost verbatim the very same thing. ஜீவ கோஸ்வாமி இதுக்கு எந்த விளக்கமும் அளிக்கல இந்த ஸ்லோகத்துக்கு. ஆனா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ஸ்ரீதர சுவாமி என்ன சொன்னாரோ அதே போல வார்த்தைக்கு வார்த்தை அதே மாதிரிதான் அவரும் சொல்லியிருக்காரு விளக்கம். Naita chitranityaha notameti. In this verse gives the reason why this is not astonishing. இதுக்கு இது பிரமிக்க வைக்கும் சூழ்நிலை இது இல்லைங்கிறதுக்கு இந்த ஸ்லோகம் தான் விளக்கம் அளிக்கிறது. Uttama shlokasya varta eva varta jivana hetu tesham. What he says here is interesting. He says uttama shloka vartanam means those whose very subsistence is uttama shloka only. உத்தம ஸ்லோக வார்த்தானாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க வந்து பகவானான உத்தம ஸ்லோகர் தான் எந்த அந்த மாதிரியான ஜீவராசிகளுக்கு வாழ்வும் மூச்சும் வாழ்வுமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட நபர்களை குறிக்கிறது. He uses the word jivana hetu, the cause for living, the reason they're alive. ஜீவன ஹேத்து, அதாவது அந்த அவங்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்கு இதுவே காரணமாக அமைகிறது. So he's not taking varta. Well, we'll explain later what varta is a significant word here. Uttama shloka varta, we'll talk about it. நம்ம இந்த உத்தம ஸ்லோக வார்த்தா அப்படிங்கிற வார்த்தையை மறுபடியும் நம்ம அந்த வார்த்தைகளை திருப்பி பார்ப்போம். So it's clear that this verse tells us 3 kinds of persons who don't have any misconceptions at the time of death. They don't lose their composure at the time of death. இப்போ மரண தருணத்துல 3 வகையான நபர்களை பற்றி, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி இந்த ஸ்லோகம்
அவங்களுக்கு வந்து எந்த வருத்தமும் இருக்காது, எந்த அபாயமும் கிடையாது அப்படிங்கறத 3 வகையானவரை பத்தி கொடுத்திருக்கு. Since all of us are dying, it's worth listening to very carefully, this thing. நம்ம அனைவருமே வந்து மரணத்தை தழுவ வேண்டிய சூழ்நிலை வரதான் போகுது. அதனால இத கவனமா கேட்கறது நிச்சயம் நமக்கு உதவும். So the 3 persons being pointed out here are the Uttama Shloka Vartas, the Kathamrita Jushatam, and the Padambuja Smaratam. Those who are eager to hear about the nectar of topics about Uttama Shloka. முதல்ல உத்தம ஸ்லோக வார்த்தானாம், அதாவது யாரெல்லாம் வந்து உத்தம ஸ்லோகரான பகவானுடைய புகழை காது கொடுத்து சிரவணமாக கேட்பதற்கு ஆவலாக இருப்பவர்கள். And those who are therefore remembering the lotus feet of the Lord. அதன் காரணமாக யாரு வந்து எப்பொழுதுமே வந்து பகவானுடைய தாமரை திருவடிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ. And those who are Uttama Shloka Varta, as we've already described. மேலும் மற்றவர்கள் உத்தம ஸ்லோக வார்த்தார்கள் பகவானுடைய புகழை காது கொடுத்து கேட்பதில் ஆவல் கொண்டிருக்கிறவர்கள். Either they are talking about Uttama Shloka, in that sense Varta. Varta also means news. Varta also means, Prabhu? News or some report, some. ஒரு விதத்துல வந்து உத்தம ஸ்லோகரை பத்தியே வார்த்தானாம் அப்படின்னா உத்தம ஸ்லோகரை பற்றியே அவர்கிட்ட என்ன செய்தி, அவரை பத்தி விஷயங்களை மட்டுமே கவனமாக கொண்டிருப்பவர்கள். But since the word katha is used elsewhere in this verse, it seems that Vishwanath Chakravarti Thakur's interpretation is more likely. Varta means their means of subsistence, their livelihood is Krishna. உபயோகிக்கப்பட்டிருக்கிறதுனால விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அதை எப்படி வந்து விளக்குறாருன்னா அவங்களுடைய ஜீவனமே அந்த உத்தம ஸ்லோகருடைய வார்த்தைகள் தான். Let's see how Srila Prabhupada's purport helps to clarify what's being communicated here. So இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும்னா பிரபுபாதுடைய பொருளுரை Can you hear me, Prabhuji? Yeah. Okay, your signal dropped out a little bit. No, okay. Prabhu, I turned on my video. Maybe if that's going to help. So the highest perfection of life is attained by remembering the transcendental nature of the Lord at the last moment of one's life. Which sentence you read, Prabhu? This is sentence. பிரபுபாதர் வந்து தன்னுடைய பொருளுரையில முதல் வாக்கியத்தையே என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையில மிக உயர்ந்த பக்குவ நிலை என்னவெனில் பகவானுடைய திவ்யமான இயற்கையை மரணத்தின் தருவாயில் நினைவு கொள்வதே. Where have we heard this before? இதை நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா முன்னாடி? The second canto, first chapter, text number 6. இரண்டாவது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல ஸ்லோகம் 6ல நமக்கு இதை கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாவான் சாங்கிய யோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜன்ம லாப பர பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி. The highest perfection of life is achieved either by complete knowledge of matter and spirit, by practice of mystic yoga, or by perfect discharge of occupational duty. வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் நமக்கு பின்வரும் விதத்துல வந்து அடையலாம். அதாவது ஸ்லோகா 6, yeah, 216. ஏதாவான் சாங்கிய யோகாபியாம். இந்த வாழ்க்கையின் மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த பக்குவ நிலை பகவானின் உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற அறிவின் மூலமும் யோக கலையின் மூலமும் அதை பயிற்சி செய்வதன் மூலமும் இல்லை ஒருவருடைய விதிக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்வதன் மூலமும் பகவானை அவர்களது இறுதி காலத்தில் நினைவு கொள்ள முடியும்.
Sankhya Yoga Abhyam means either the Gyanis or the Yogis. சாங்கிய யோகா அப்படின்னா ஞானிகளோ யோகிகளையோ குறிக்கிறது. And Swadharma Parinishtaya refers to the karmis. ஸ்வதர்ம பரிநிஷ்டயாங்கிறது கர்மிகளை குறிக்கிறது. But here he tells us that the best thing they can get out of life is to remember Narayan at the end of that life. இப்படிப்பட்ட நபர்களுக்கு மிக சிறந்தது அவர்கள் எதை எப்படி அடைய முடியும்னா பகவானை அவர்களுடைய இறுதி காலத்துல நாராயணரை நினைவு கொள்வது. So this verse has the words antakalepi, even at the time of the end. இந்த ஸ்லோகத்துல அந்த காலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இறுதி காலத்தையும் குறிக்கிறது. It immediately reminds us of Bhagavad Gita chapter 8 text 5. இது உடனே நமக்கு 8வது அத்தியாயம் பகவத்கீதை 8வது அத்தியாயம் ஸ்லோகம் 5 ஞாபகம் வரும் இல்லையா? Antakale chamamevan smarat mukva kalevaram yaprayati samadbhavam yah nasti atra samshayah yati nasti atra samshayah. யார் ஒருவர் இறுதி காலத்துல என்னை நினைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் என்னுடைய நினைவு அவர்களுக்கு வரும், என்னை அடைவார்கள், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. Then Srila Prabhupada continues in his purport. பிரபுபாதர் மேலும் சொல்றார் அவருடைய இந்த 18வது அத்தியாயத்தின் 4ஆம் ஸ்லோகத்தின் பொருளுரையில். This perfection of life is made possible by one who has learned the actual transcendental nature of the Lord from the Vedic hymns sung by a liberated soul like Shukdev Goswami or someone in that line of succession. அதாவது இந்த பக்குவ நிலை, இப்படிப்பட்ட பக்குவ நிலை யார் ஒருவர் முக்தி அடைந்த ஆத்மாக்களான சுகதேவ கோஸ்வாமியோ அல்லது அவரது சீட பரம்பரையில் வரும் நபரிடமிருந்து இந்த வேத சாஸ்திரங்கள் அவர் வாயிலிருந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட திவ்ய நிலையை உணரும் தன்மை பக்குவ நிலை பெறப்படுகிறது. So this is of course Uttama Shloka we're talking about, transcendental songs about the Supreme Personality of Godhead. So இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா உத்தம ஸ்லோகம். உத்தம ஸ்லோகர் அப்படிங்கிறது யாருன்னா பகவானை பற்றி புகழக்கூடிய மிக திவ்யமான காவியங்கள், கவிதைகள். In Sanskrit, the word vartha means some factual account of some event or some incident that occurred. சமஸ்கிருதத்துல பொதுவா வார்த்தை அப்படிங்கிற வார்த்தைங்கிறது எதை குறிக்கிறதுனா ஏதாவது ஒரு நடந்த சம்பவத்திற்கு ஆதாரமாக திகழும் வார்த்தைகள். It can mean conversation, negotiation, report in Hindi. நம்ம பொதுவா சொல்லணும்னா இது செய்திகள் மூலமா நமக்கு இந்த தகவல்கள் வரலாம், இல்ல உரையாடல்கள் மூலம் வரலாம், இல்ல மற்ற விதங்கள் மூலம் நம்ம இந்த செய்திகளை அவரை பற்றிய செய்திகளை கேட்கலாம். அது எல்லாத்தையுமே இந்த வார்த்தைங்கிற வார்த்தை குறிக்கும். And if we derive it from vritti, the word vritti, then obviously it means your subsistence, your livelihood, your career or profession. வார்த்தைங்கிற வார்த்தை விருத்திங்கிற வார்த்தையிலிருந்து வருது, மூல வார்த்தை. விருத்தினாலே நம்மளுடைய ஜீவ வாழ்வாதாரம், among other things. பல விதங்களை குறிக்கலாம், ஆனா இது முக்கியமானது. So most germane to today's context is Srimad Bhagavatam Canto 2, Chapter 3, Text 17, 2-3-17. இன்றைய ஸ்லோகத்துக்கு மிக முக்கியமான இன்னொரு ஸ்லோகம் 2ஆம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். Ayodharati vaipung samudyanastam jiyanasao tasyarte yatkshano nita uttama shloka vartaya. You said 2-3-17. Ayodharati vaipung sam. Oh, yes. ஆயோர் அரதி வைபும்ஷாம் அப்படிங்கிற ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அதனுடைய பொருள் மொழிபெயர்ப்பு, எப்படி சூரியன் உதித்து மறைந்ததன் மூலம் ஒருவருடைய ஆயுளை சிறிது சிறிதாக குறைத்து வருகிறதோ
So this is I'll finish. Sorry. சூரியன் ஒரு வாழ்க்கையை உதித்து மறைந்து வாழ்க்கை காலத்தை குறைக்கிறது. ஆனால் யார் ஒருவர் அனைத்து நற்குணங்களையும் கொண்ட பரமபுருஷ பகவானே உடைய கதைகளை கேட்டு நேரத்தை அவ்வாறு உபயோகிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்து நடைபெறாது. So here it's obviously meaning kathamritam, tat kathamritam in this context. இந்த ஸ்லோகம் தான் நம்ம பார்த்த 18வது அத்தியாயத்தின் வார்த்தை கதாமிருதம் அதை குறிக்கிறது. So either way it works. நீங்க எந்த விதத்திலும் காதால கேட்டாலும் சரி, அந்த செயல்களை பற்றி படித்தாலும் சரி, எல்லா விதத்திலும் அது பகவானை நமக்கு ஞாபகப்படுத்தும். If we take it as tat kathamritam, then it means essentially the same thing that we hear from first canto is hari leelamritam vachaha. நம்ம தத் கதாமிருதம் அதை அப்படியே எடுத்துட்டா கூட முதல் ஸ்கந்தத்துல ஹரி லீலாமிருதம் அப்படின்னு சொல்லப்பட்டதோட பொருத்தமானதுதான் அது. 1.16.8 nakaschin mriyate tavat yavat asta ihantakaha etat artham hi bhagavan ahutaha paramarshibhihi ho nriloke piyeta hari leelamrita vachaha. This is first canto chapter 16 text 8. நம்ம 8வது ஸ்லோகம், அதாவது 16வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுதும் இதே வார்த்தை இங்க ஹரி லீலாமிருத்தம் அப்படிங்கிறது உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பொருள் என்னன்னா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அனைவருக்கும் மரணத்தை ஏற்படுத்தும் யமராஜர் இங்கு இருக்கும் வரையில் நம்மளுடைய சபையில இருப்பவர் யாருக்கும் மரணம் அடைய மாட்டார்கள். இந்த முனிவர்கள் யமராஜரை இங்கு பகவானின் பிரதிநிதியான யமராஜரை அழைத்துள்ளனர். அதன் மூலம் வீரினங்கள் அவரது பிடியிலிருந்து யாரெல்லாம் தப்ப விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த மரணத்தை தராத அமிர்தமான பகவானின் திவ்ய லீலைகளை வர்ணிக்கும் இலக்கியத்தை பற்றி காதால் கேட்க வேண்டும். Now, Srila Prabhupada has chosen his words very carefully in today's purport. இப்போ நம்ம மறுபடியும் பிரபுபாதருடைய இந்த பழைய நம்மளுடைய இன்றைய ஸ்லோகத்தின் பொருளுரைக்கு வந்தோம்னா, பிரபுபாதர் தம்முடைய வார்த்தைகளை மிகவும் கவனத்தோடு தேர்ந்தெடுத்துள்ளார். This perfection of not being bewildered at the time of death, it's possible if we've learned the actual nature of the Lord. That's one thing. முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பக்குவ நிலையை நம்ம அடையணும்னா பகவானுடைய உண்மையில் பகவானுடைய திவ்ய நிலையை நம்ம உணர்ந்திருக்க வேண்டும். And that comes to us through the Vedic hymns sung by a liberated soul like Shukdev Goswami. அத நம்ம எப்படி காதால கேட்கணும்னா, யார் சொல்லி கேட்கணும்? முக்தி அடைந்த ஆத்மாக்களை போன்ற சுகதேவ கோஸ்வாமி போன்ற முக்தி அடைந்த ஆத்மாக்களின் வாயிலிருந்து கேட்க வேண்டும். Or if that's not possible, then at least we have to hear from someone in that line of succession. Whether he's perfect or not, it's assumed that that person is repeating the party lines, so to speak. யார் ஒருவர் இந்த சுகதேவ கோஸ்வாமியுடைய பரம்பரை வழியாக சீட பரம்பரையில வராங்களோ அவங்க கிட்ட இருந்தாவது நம்ம கேட்க வேண்டும். அவரே பக்குவ நிலையை அடைந்தவராக இருக்கிறாரோ இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை. அவர் முன்னோர்கள் சொன்ன அந்த பரம்பரை முன்னோர்கள் சொன்னதை உள்ளபடியே சொல்றதுனால நமக்கும் அந்த பலன் கிடைக்கும். Sometimes it's a big assumption. இது ஒரு சமயங்கள்ல இதுக்கு ஒரு யூகம் கொண்டுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். Because not everybody who's initiated actually hears sufficiently that they're able to repeat what they've heard accurately. ஏன்னா இன்னைக்கு பல பக்தர்கள் தீட்சை எடுக்கிறாங்க. ஆனா அவர்கள் மிக கவனத்தோடு கூர்மையான கவனத்தோடு உள்ளபடி அவர்கள் காதால கேட்டிருந்தாதான் அவர்களால அந்த தன்மையை பெற்று மற்றவர்களுக்கு அதை எடுத்து சென்று அந்த பயனை அளிக்க முடியும். Yesterday here in Vrindavan, Basu Ghosh Prabhuji gave the Srimad Bhagavatam class. இங்க விருந்தாவனத்துல நேத்துக்கு
வாசுகோஷ் பிரபு அவர் ஒரு உபன்யாசம் கொடுத்தார். So he mentioned that in Imphal, Manipur, everyone wears Gaudiya Vaishnava tilak. Everybody. What did he mention, Prabhu? Sorry. In Imphal, Manipur, everyone who lives there is wearing Gaudiya Vaishnava tilak. Very nice, clear tilak they wear. என் சைட்ல இருந்து வருதா இது பிரச்சனை? சோ இம்பால் அப்படிங்கிற மணிப்பூர்ல இருக்கக்கூடிய இம்பால் நகரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் நெற்றியில வந்து பக்தர்கள் மட்டும் இல்ல, அங்க வாழும் நெற்றியில Yeah, we're losing you. Yeah, can you hear me now? Now, இம்பால் நகரத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் அவர்கள் நெற்றியில திலகம் வைத்துள்ளனர். Yes, bro. Including those who are selling fish in the market. மீன் கடைக்காரர் கூட நெத்தியில திலகம் தான் வச்சிட்டு இருக்கான். Actually, anywhere further east than Bihar, this is the problem. நம்ம பீகார்ல இருந்து கிழக்கு எவ்வளவு தூரம் போனாலும் எங்க போனாலும் இந்த மீன் பிரச்சனை தான் இருக்கும். In Bengali, they have a joke. Hari bol, machher jhol. Means, anyway, Bengalis eat fish. This is the point. பெங்கால்ல போனீங்கன்னா ஹரிபோல்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு எதுகை மோனையாக மீன் குறித்து ஒரு வாக்கியம் உண்டு. So, there isn't much point in being initiated into a bona fide sampradaya if one doesn't follow the example set by liberated souls like Shukdev Goswami, the six Goswamis, Bhaktivinoda Thakur, Srila Prabhupada, etc. ஒருத்தர் வந்து தீட்சை பெற்றிருக்கலாம், ஆனா அவங்க வந்து நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதரும் முன்னோர் ஆச்சாரியான ஜீவ கோஸ்வாமி, பக்திதான் சரஸ்வதி டாக்கூர், பக்திவினோத் டாக்கூர், ஜீவ கோஸ்வாமி அந்த ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகளை காதால கேட்கலன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. Those who accept Sampradayaka Diksha, they have to actually fully participate in the training that's being given to them freely by the mercy of these acharyas. யாரெல்லாம் வந்து தீட்சை அப்படின்னு எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த சம்பிரதாயத்துல வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஆச்சாரியர்கள் மிக எளிதாக இலவசமாக நமக்கு அவர்களுடைய வர்ணனைகள்லாம் கிடைக்கிறது. அதெல்லாம் கட்டாயம் காது கொடுத்து கேட்க வேண்டும். In the first canto, chapter 2, text 12, we hear a very famous shloka about this. இது போலதான் வந்து ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 2 ஸ்லோகம் 12ல நம்ம இத பத்தி கேட்கிறோம். Tadshradhana munayo jnana vairagya yuktaya pashyanti atmani chatmanam bhaktya shruta-grihitaya. யார் ஒருவர் மொழிபெயர்ப்பு ஆர்வமாக இருக்கும் மாணவனோ முனிவரோ ஞானம் மற்றும் பற்றின்மையை திடமாக ஏற்று பரம்பொருளை பக்தி தொண்டின் மூலம், அதாவது வேதாந்த ஸ்ருதிகளிலிருந்து உள்ளது உள்ளபடி யார் கேட்டு உணர்கிறார்களோ அவர்களே ஆர்வம் கொண்ட மாணவர்கள் ஆவார்கள். In another one of his purports, Srila Prabhupada quotes this verse in the 10th canto. 10வது ஸ்கந்தத்துல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை முன்வைத்து விளக்குகிறார். 10:13:54. இதேதான் வந்து சொல்லணும்னா 10வது அத்தியாயம் 13வது அத்தியாயம். And therein he adds that the word Shruta-Grihitaya refers to Vedanta knowledge, not sentimentality. Shruta-Grihita means sound knowledge. அங்க அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார், ஸ்ருத-கிரஹீதயா அப்படின்னு. ஸ்ருத-கிரஹீதயா அப்படின்னா அது வெறும் உணர்ச்சியிலிருந்து எழக்கூடியது கிடையாது. அது வந்து சாஸ்திர ஞானத்தின் அடிப்படையாக வேதாந்த ஸ்ருதியின் அடிப்படையில இருக்க வேண்டும். So
Jushatam. The word Jushatam is used in this verse. So மீண்டும் நம்மளுடைய ஸ்லோகம் இன்னைக்கு 18வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்துல வந்து ஜுஷதாம் அப்படிங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. Jushatam Yeah. I lost you when you were explaining Jushatam. Jushatam means somebody is very eager to hear. Jushatam அப்படின்னா காது கொடுத்து கேட்பதற்கு ஆர்வம் கொண்டவரை குறிக்கிறது. You can study Srimad Bhagavatam 3rd Canto, Chapter 25, Text 25 to hear more about this process. இத பத்தி தெரியணும்னா நீங்க வந்து 3வது ஸ்கந்தத்துல 25வது அத்தியாயத்தின் 25வது ஸ்லோகத்தை மேலும் படிக்கலாம். That Joshanat Ashwapavardhavarsmini. It's stated that very quickly, if one is eager to hear from a bona fide guru, he's very quickly situated on the path to liberation. யார் ஒருவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருவிடமிருந்து காது கொடுத்து கேட்பதுல ரொம்ப ஆர்வமாக தீவிரமாக இருக்காரோ அவர்கள் இந்த தன்னுணர்வு பாதையின் முன்னேற்ற பாதையில மிக எளிதாக மிக விரைவாக முன்னேறுவார்கள். So Srila Prabhupada continues his purport. He says, today's purport, he says, there's no gain in hearing the Vedic hymns from some mental speculator. So தொடர்ந்து பிரபுபாதர் இந்த பொருளில் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வேத வாக்கியங்களை மனக்கற்பனையாளரிடமிருந்து கேட்பதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. And if you're not reading Srila Prabhupada's books, then you have to be speculating. There's no other way to process this knowledge. இப்ப நம்ம வந்து பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கல அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான அறிவை பெற வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு மனக்கற்பனையில தான் இருப்போம். So then Prabhupada says probably the most powerful statement is an entire purport here. அடுத்தது மிக முக்கியமான ஒரு மிக சக்தி வாய்ந்த வாக்கியத்தை முன்வைக்கிறார். He says, when the same is heard from an actual self-realized soul and is properly understood by service and submission, everything becomes transparently clear. So அடுத்தது என்ன சொல்றாருன்னா இதே கருத்தை இந்த வேத வாக்கியங்களை ஒரு உண்மையிலேயே தன்னுணர்வு அடைந்த ஆத்மாவிடமிருந்து கேட்டால் உடனடி மேலும் அதை கேட்டு சரியான விதத்தில் அவருக்கு சேவை செய்து அவரிடம் அடிபணிந்து அதை உணர்ந்தால் புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் மிக தெளிவாகிவிடும். We've already heard that if you cannot find a Shukadev Goswami somewhere, then at least you have to listen to somebody who is in that disciplic succession. நம்ம ஏற்கனவே சொன்னோம் சுகதேவ கோஸ்வாமி தான் நம்மளால சென்றடைந்து கேட்க முடியலன்னா அவருடைய பரம்பரையில வரக்கூடிய ஒரு சீடர்கிட்டையாவது நம்ம வந்து பணிவோடு கேட்க வேண்டும். But clearly from this description, the best thing is to hear from somebody who's actually self-realized. ஆனா உண்மையிலே இங்க வந்து நமக்கு இங்க என்ன படிக்கணும்னா யார் ஒருவர் உண்மையிலேயே தன்னுணர்வு அடைந்தாரோ அந்த ஆத்மாவிடமிருந்து கேட்பதே சிறந்தது. Just like we can accept a spiritual master who may be a Kanishta or a Madhyama Adhikari, but the best thing is to accept an Uttama Adhikari. That's stated in Nectar of Instruction, Text 5. அதாவது உபதேசாமிருதம் அப்படிங்கிற ரூப கோஸ்வாமியுடைய புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா நிச்சயம் வந்து நம்ம வந்து குறைந்தபட்சம் கனிஷ்டர் அல்லாத மத்தியம அதிகாரியிடம் கேட்கலாம். ஆனால் உத்தம அதிகாரியிடம் இருந்து கேட்டறிவதே சால சிறந்தது. So what happens if we hear from such a person? How do we perfect that hearing process? நம்ம வந்து இந்த உத்தம அதிகாரிகளிடமிருந்து எப்படி கேட்பது, அதற்கான பக்குவமான பாதையை அந்த கேட்கும் வழிமுறையை எவ்வாறு கற்றறிவது? அதனால் here we want to underline what Prabhupada says. What he says, what he instructs you is properly understood by service and submission. இங்க நம்ம கோடிட்டு காட்ட வேண்டிய வாக்கியம் என்னன்னா நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சோம்னா அதுக்கு வந்து சேவை மற்றும் பணிவு இந்த ரெண்டு தான் முக்கியமானது. That tends to be the hard part. அதுதான் எல்லாருக்குமே கஷ்டமானது கூட.
Either we're not submissive, we don't accept what we're hearing, or we're not prepared to do anything about it. இதுல வந்து என்ன பிரச்சனைனா நம்ம வந்து பணிவோட கேட்கறதுக்கு தயாரா இல்ல பணிவோட கேட்டா கூட அத பத்தி நம்ம நேர்மையா செய்யணும் அப்படிங்கிறதுல முனைப்பு இல்ல. But if we found the ideal speaker and we are serving and hearing submissively, then everything becomes transparently clear. Transparent. ஒருவேளை நம்ம ஒரு உண்மையிலேயே தன்னை உணர்ந்த ஆத்மாவை கண்டறிந்து அவரிடமிருந்து கேட்கும் பொழுது அவருக்கு சேவை செய்து பணிவோடு அவருக்கு நம்ம சேவை செய்தோம்னா இந்த தன்னுணர்வு பாதையை பற்றி நமக்கு அனைத்தும் புரிந்துவிடும். And of course, this is the whole point of Shvetashvatara Upanishad 6.23. இதேதான் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 6.11-13 ஸ்லோகம் தெளிவாக சொல்றது. Yasya deve para bhaktir yatha deve tatha gurau tasya iti katatha hyarthaha prakashante mahatmanaha. You can translate. யார் ஒருவர் பகவானுக்கு நிகராக கருதப்படும் ஒரு ஆன்மீக குருவிடமிருந்து காது கொடுத்து பணிவோடு கேட்கிறார்களோ அதன் அனைத்து உட்பொருள் கருத்துக்களும் அவர்களுக்கு தம்முடைய இதயத்திலிருந்து பரமாத்மா அனைத்து. Then Srila Prabhupada resumes his purport here. Prabhupada தொடர்ந்து அவருடைய பொருளுரையில he says, thus a submissive disciple is able to live transcendentally and continue to the end of life. இப்படி ஒரு பணிவோட மனப்பான்மை கொண்ட ஒரு சீடன் தெய்வீக திவ்ய வாழ்க்கையில ஈடுபட்டு அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் அவன் அந்த தெய்வீக நிலையிலே இருக்கிறான். We talk about end of life issues. நம்ம அடிக்கடி வந்து மரண தருணவாயில எப்படி பிரச்சனைகள்னு அதை பத்தி பேசுவோம். Especially as we get older. குறிப்பா வயசாக இந்த பயம் நமக்கு வரும். அந்த கருத்துக்களை யோசிக்க ஆரம்பிப்போம். We have to figure out what shall I do with I need an estate plan of some sort. நம்ம யோசிப்போம். அப்பதான் ஏதாவது எனக்கு ஒரு திட்டம் இருக்காதா, ஏதாவது ஒரு திட்டம் நம்ம தீட்டியே தீரணும் அப்படின்லாம் யோசிப்போம். We have to try to set up our kids nicely that everything goes on. வயசாக நம்ம என்ன நினைப்போம், நம்மளுடைய குழந்தைகள்லாம் ஒரு நிலையான இடத்துல அவங்கள நிறுத்திடணும். We need to draft an advanced healthcare directive of some sort that it's clear what the doctors need to do if I ever become incapacitated. These are real issues. நம்ம நினைப்போம், எனக்கு வந்து ஒரு யோசிக்கிற தன்மையை இழந்துட்டேன்னா நான் இப்பவே எழுதி வைக்கணும், மருத்துவர்கள் எனக்கு என்னென்ன சிகிச்சைகள் கொடுக்கணும், எனக்கு என்னென்ன விதத்துல அவங்க என்ன பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு சிலர் யோசிப்பார்கள். But the real end of life issue is how you live in this life, your whole life. Alam Prabhu, something is happening in my BSNL connection. But the real end of life. No, you were saying about real end of life problem. The real end of life issue is your life itself. How are you living your life? No. ஆனா உண்மையான பிரச்சனை இறுதி காலம் என்னன்னா அந்த மரணம். You able to hear me, bro? No. மனிதர்களுடைய தான் It seems like every sentence I get the first couple of words only. Yeah, I don't know what's going on. I translated the part that the death, okay. The time of the death is the problem. Let's just push on and hope for the best. So, this is should be our real concern, because how we're living now is our future. நம்ம இப்ப என்ன வாழறோமோ இதுதான் நமக்கு எதிர்காலத்துல
அடைய சூழ்நிலை. அதனால அதை பத்தி நம்ம கவனமா இருக்கணும். If you do nothing about your spiritual life, you get what you've got now, and nothing more or less. ஆன்மீக வாழ்க்கையை பற்றி நம்ம எதுவுமே செய்யல, யோசிக்கல அப்படின்னா இப்ப என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு இறுதியில கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். Unless you've done papas. Unless we did prabhu. Papa. நீங்க பாவமே செய்யாம இருந்தா இருக்கணும் அதுவும். So Krishna says in chapter 7 text 30, Sadhi bhutadi daivam mam sadhi yakyam cha ye viduhu prayana kale pichama devidur yukta chetasaha. Yeah, you can read the translation. 7.30. ஏழாவது அத்தியாயத்தின் 30வது ஸ்லோகத்துல பகவத் கீதையில யார் ஒருவர் பரமபுருஷரான என்னை முழு உணர்வோடு அவர்கள் அனைத்து பௌதீக வெளிப்பாட்டுக்கும் அடித்தளமானவும் தேவர்களுக்கும் அனைத்து விதமான யாகங்களுக்கும் அதிபதியான என்னை முழு உணர்வோடு யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் என்னை மரண காலத்திலும் நினைவில் கொள்ள முடியும். These lessons don't come easily. Just like a PhD, you have to work hard to get a PhD. எப்படி PhDங்கிற படிப்பு கடுமையான உழைப்பினால மட்டுமே பெறப்படுகிறதோ அது போலவே இந்த மாதிரியான பகவானுடைய நினைவு எளிதாக கிட்டிட முடியாது. அதற்காக நம்ம கடுமையாக உழைக்க வேண்டும். But you have to know these things in order to be prepared at the time of death. இதெல்லாம் தெரியணும் பகவானை பத்தி. இத பத்தி புரிஞ்சிருந்தாதான் நம்ம இறுதி காலத்துல அவரை உணர முடியும். Prabhupada continues, by scientific adaptation, one is able to remember the Lord even at the end of life, when the power of remembrance is slackened due to derangement of bodily membranes. ஒருவர் மரண தருவாயில தம்முடைய உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்து இருக்கும் அதே சமயத்துல புத்தி ஞாபக சக்தி கூட குறைந்துவிடும். அவ்வாறு இருக்கும் தருணத்திலும் ஒருவர் இந்த ஆன்மீக விஞ்ஞான முறையை ஏற்றுக்கொண்டால் அவர்களால் இறுதி காலத்தில் பகவானை நினைவில் கொள்ள முடியும். Therefore, Kulashekar Alwar, he says, Krishna Twadya Pada Pankaja Panjarantam Ajayava Me Vishutu Manasa Rajahansa Prana Prayana Samaye Kavavata Pittehi Kantha Virodhina Vidho Smaranam Kutaste. இதனாலதான் குலசேகர ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, பகவானே இப்போ என்னுடைய நினைவுகள் உங்களுடைய தாமரை திருவடிகள்ல எப்படி ஒரு அன்னப்பட்சி விளையாட்டுத்தனமாக போய் தாமரை கொடியில முழுசா ஒன்றி இருக்குமோ அது போல ஒன்றி இருக்கிறது. அதனால இப்பொழுதே உங்களை நான் முழுசா நினைக்க விரும்புகிறேன். ஏனெனில் பிராணம் என்னுடைய உயிர் துறக்கும் தருணையில கபங்களும் வாதங்களும் என்னுடைய கண்டத்தை அடைத்துவிடும். அப்பொழுது உங்களை நான் எவ்வாறு நினைவு கொள்ள முடியும்? And Bilvamangal Thakur likewise prays. இதே போலதான் பில்வமங்கல டாக்கூரும் ஒரு அவருடைய பிரார்த்தனையில் பிரார்த்திக்கிறார். Twameva yache mama dehi jihve samagate dandadhare kritante vaktavyam madhuram subhaktya govinda damodar madhaveti. He says, he's praying to his tongue. He says, please, I ask you this thing, that when I meet Yamaraj, please utter the names of Govinda, Damodar and Madhava with great devotion. வில்வமங்கலம் டாக்கூர் தன்னுடைய நாவிடம் பிரார்த்தனை வைக்கிறார். என்னுடைய நாவே, நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரே பிரார்த்தனை இதுதான். நான் மரண தருவாயில யமராஜரை சந்திப்பது உறுதி. அந்த சமயத்துல தயவு செய்து கோவிந்தா, தாமோதரா, மாதவா என்ற நாமத்தை உச்சரிப்பாயாக. And in another composition, he likewise prayed, Bilvamangal, Ante sahayam abhivanchati chet prayane tam pundarika nayanam bhaja sadhu chetaha yap pratyapadyata pura sharanagatanam dautyam dayardra hridayo bhuvi pandavanam.
Oh my dear mind, if you need an assistant or a companion in your final journey, then worship the lotus-eyed Lord. வேறொரு இடத்துல வில்வமங்கல டாகூர் இதே மாதிரி பிரார்த்தனையை சொல்றார். மனதிடம் எனது அருமையான மனதே, நீ பிராண பிரயாணம் அந்த மரண தருவாயில உனக்கு ஒரு உற்ற நண்பர் துணை தேவை என்றால் இப்பொழுதே இந்த பகவானிடம் பிரார்த்தனை செய்வாயாக. Why? Because that Lord's heart was so moved with compassion that he became the messenger of the surrendered Pandavas. ஏன் இந்த பகவானை நீ நினைவில் கொள்ள வேண்டும்? இதே பகவான் தான் பாண்டவர்களின் அவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் பாண்டவர்களுடைய ஒரு சாதாரண தூதுவராக செல்ல தயாராக இருந்தார். And of course, we worship that lotus-eyed Lord by chanting his holy name. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. அது அப்ப நம்ம நிச்சயம் நமக்கெல்லாம் தெரியும் நம்ம எப்படி இந்த தாமரை கண்களை கொண்ட அந்த பகவானை நம்ம வழிபடுகிறோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பதன் மூலம். So Srila Prabhupada says, he's concluding his purport, for the common man, it's very difficult to remember things as they are at the time of death, but by the grace of the Lord and his bona fide devotees, the spiritual masters, one can get this opportunity without difficulty. பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரை நிறைவு செய்யும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஒரு சாதாரண மனிதனுக்கு உள்ளது உள்ளபடி அனைத்தையும் அவ்வாறே நினைவில் கொள்வது, அதுவும் குறிப்பாக மரண தருவாயில் நினைவு கொள்வது என்பது மிகவும் கடினமானது. இருப்பினும் பகவானுடைய கருணையினாலும் அருளாலும் அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களின் கருணையினாலும், அதாவது ஆன்மீக குருக்களின் கருணையினாலும் அருளாலும் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு மிக சிரமமே இன்றி அளிக்கப்படுகிறது. Therefore, the word sambhrama in this verse is very significant. Sambramai, I should say. அதனாலதான் பிரம்மை சம்பிரமை சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது இந்த ஸ்லோகத்துல. What does sambhrama mean? It means confusion, agitation. Your mind is reeling. This is sambhrama. நம்ம சம்பிரம, அதாவது பிரம்மைன்னு சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் என்ன? மனம் குழம்புறது, எதையும் யோசிக்க முடியல, என்னென்னமோ விதத்துல பல விதத்துல சஞ்சலம் அடைகிறது மனம். அந்த தன்மையை தான் குறிக்கிறது. It also means hurry and a flurry of activity, hustle and bustle. அதுல பல எண்ணங்கள் ஓடும் அதுக்குள்ள, அது எல்லாமே குறிக்கிறது தான் இந்த சம்பிரமைங்கிற சூழ்நிலை. Kind of like getting on an Indian train. நீங்க எல்லாம் நம்ம ட்ரெயின்ல இந்தியால இருக்கிற ட்ரெயின்குள்ள நுழைஞ்சோம்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி. Or getting off the train. அதுல இறங்கணும்னு அதை பத்தி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. But mostly getting on is more difficult, it seems. பொதுவா உள்ள ஏறதுதான் கஷ்டம். It also means great eagerness and zeal. வேற ஒரு இது என்னன்னா கூர்ந்த ஆர்வம், அப்புறம் பற்று, அதையும் குறிக்கிறது. Lakshmi Sahasrashata Sambhrama Sevyamanam. They're running around doing their service with great excitement in the spiritual world, all these thousands of Lakshmis. பிரம்ம சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு, ஆன்மீக லோகத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மிகள் ஆயிரமான லக்ஷ்மிகள் எப்பொழுதும் பகவானுடைய சேவைக்காக இடையறாவது சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். Or it means great respect, deference, reverence, awe. அது இல்லைன்னா மரியாதை, பய, பக்தி, இது எல்லாத்தையுமே குறிக்கும். And other things. பல பொருள்கள் கூறலாம். But according to Vishwanath Chakravarti Thakur, as we've heard already, it means illusion, moha, bewilderment. ஆனா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் என்ன சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய சம்பிரமைங்கிற வார்த்தை மோகம், மயக்கம், அதை குறிக்கிறது. At least in today's verse. குறிப்பா இந்த ஸ்லோகத்துல. So Srila Prabhupada ends his purport reminding us that Maharaj Parikshit was successful in this aim of life of remembering Krishna at the time of death. ஆக பிரபுபாதர் தன்னுடைய நிறைவு வாக்கியமாக இந்த பொருளுரையில நமக்கு என்ன நினைவுபடுத்துறாருன்னா, மகாராஜர் பரீட்சித் இந்த பரீட்சையில வென்றார், அவரால் பகவானை இறுதி காலத்தில் நினைவு கொள்ள முடிந்தது. And it always comes down to this very
primary but most essential lesson that we hear in Bhagavad Gita chapter 2 text 13. இரண்டாவது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிற கருத்து தான் நமக்கு அடிப்படையான கருத்தாக திகழ்கிறது. Dehinosmin yatha dehe komaram yovanam jara tatha dehantara praptir thiras tatra namohyati. You can translate. உடலை ஏற்ற ஆத்மா எவ்வாறு ஒரு ஒரு சிறுபிள்ளை பருவத்திலிருந்து இளைஞனாகவும் அதன் பின் முதுமையை அடைந்து மரணத்தின் தருவாயில் ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு தாவுகின்றான். So why was he இதை அறிந்த ஒரு நிலையான மனிதர் பிரம்மை அடைவதில்லை. So Maharaj Parikshit and so many others before and after him, they were successful in this endeavor because of smaratam tatpadam bhajam. They were remembering his lotus feet constantly. மகாராஜ பரீட்சித்தரும் சரி, அவரை போன்ற முன்னோர் இருந்த பல பக்தர்களும் எவ்வாறு வெற்றி அடைந்தார்கள் என்றால், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பகவானுடைய தாமரை திருவடிகள் மீது தியானம் செய்து கொண்டிருந்தனர். According to the process that we've already detailed. அந்த தியானம் எவ்வாறு செய்யப்படுகிறது என்றால், இதற்கு முன்னாடி நம்ம சொன்ன அதே வழிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம். Hearing faithfully and submissively from a self-realized spiritual master and rendering service unto his lotus feet unmotivated. Are you able to hear me? அந்த வழிமுறை என்னவெனில், மிக பணிவோடு பக்தர்களிடமிருந்து ஆன்மீக குருக்களிடமிருந்து அங்கீகரித்து அவர்களுக்கு பணிவான முறையில் சேவைகளை புரிவதன் மூலம் நமக்கு இந்த வழிமுறை பக்குவ நிலைக்கு. At the end of Bhagavad Gita, Krishna tells us, Sarva karmani api sada kurvano madhyapashrayaha mad prasadadavapnoti shashvatam bhagamadhyayam. We gain this eternal, indestructible mercy if we are engaged in the Lord's shelter. And we may be doing so many things, but if we are surrendered to the Lord in this way, then He carries us. நம்ம பகவானிடம் வாழ்நாளிலேயே முழுமையாக சரணடைஞ்சு இருந்தோம்னா, பகவானே நம்மளை கடைசி நேரத்துல அழைத்து செல்வார். Therefore, we should pray to the Lord. அதனாலதான் வாழ்நாள் முழுக்க வாழும் பொழுது நம்ம நித்தியமாக தினமும் பகவானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். And especially we should pray in this age to Lord Chaitanya Mahaprabhu. குறிப்பா இந்த யுகத்துல நம்ம சைத்தன்ய மகாபிரபுவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். In 11th canto chapter 5 text 33 we hear this. இதைத்தான் நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 33வது ஸ்லோகத்துல பார்க்கிறோம். ஜெயம் சதா பரிபவக்னம் அபீஷ்டதோஹம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதன் சரண்யம் பிரித்யார்த்திஹம் பிரணதபால பவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். இந்த ஸ்லோகத்துடைய பொருள் என்னவெனில், எம்பெருமானே, தாங்களே பரமபுருஷ பகவானான மகாபுருஷர், தங்களுடைய தாமரை திருவடிகளை நான் வணங்குகின்றேன். இந்த தாமரை திருவடிகளே அனைத்து பொருள் தியானத்தின் மைய கருத்தாகும். இந்த தாமரை திருவடிகள் பௌதீக வாழ்க்கையில் தத்தளிக்கும் நிலையை அழிக்க வல்லது. மேலும் ஆத்மாவின் மிக உயர்ந்த விருப்பத்தையும் வழங்க வல்லது. அந்த விருப்பமானது பகவானின் பக்தி தூய அன்பை பெறுவதே ஆகும். தங்களுடைய தாமரை திருவடியே அனைத்து புனித ஸ்தலங்களுக்கும் அடைக்கலமாகும். அனைத்து சாதுக்கள் பக்தி தொண்டில் வரும் சாதுக்களின் அடைக்கலமாகும். மேலும்
மிக சக்தி வாய்ந்த தேவர்களான சிவனும் பிரம்மரும் கூட அந்த தாமரை திருவடிகளையே வழிபடுகின்றனர். எனவே பகவானே, உங்களுடைய தாமரை திருவடிகளுக்கு நான் பணிவோடு என்னுடைய வணக்கங்களையும் அர்ப்பிக்கின்றேன். யாரெல்லாம் உங்களுடைய தாமரை திருவடிகளுக்கு இவ்வாறு வணக்கம் செலுத்துகின்றார்களோ அவர்களுடைய அப்படிப்பட்ட சேவகர்களை நீங்கள் கருணையோடு காப்பீராக. இறுதியாக உங்களுடைய தாமரை திருவடிகளே இந்த பிறப்பு இறப்பு எனும் கடலை கடப்பதற்கு சிறந்த படகாகும். அதனால் பிரம்மரும் சிவனும் கூட அந்த தாமரை திருவடிகளில் தஞ்சம் புகுகின்றனர். O Mahapurusha, I bow to your lotus feet. இங்க முதல்ல பார்க்க வேண்டியது, மகாபுருஷரே, தங்களுடைய தாமரை திருவடிகளை நான் வணங்குகின்றேன். They are a constant object of meditation. அவையே எனக்கு நித்தியமாக எப்பொழுதும் ஞானத்தின் கருத்தாக இருக்க வேண்டும். They destroy defeat. அவங்க ஏன் அப்படின்னா நமக்கு தோல்வியை தோற்கக்கூடியது அந்த தாமரை திருவடிகள், தோற்கடிக்கக்கூடியது. They provide whatever one desires. நமக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த தாமரை திருவடிகள் அளிக்க வல்லது. They're a holy place. தாமரை திருவடிகளே புனித ஸ்தலமும் ஆகும். A shelter praised even by Lord Shiva and Lord Brahma. சிவன் பிரம்மா முதலான தேவர்கள் கூட போற்றக்கூடிய தாமரை திருவடிகளே ஆகும். They destroy the devotees' tribulations. பக்தர்களுக்கு வரும் கடும் இடையூறுகளும் தடங்கங்களும் சங்கடங்களையும் போக்க வல்லது. They protect those who have surrendered. யாரெல்லாம் சரணம் ஏற்றுள்ளார்களோ அவர்களை காக்கக்கூடியது. And they're a ship to cross the sea of worldly existence. இந்த கொடுமையான பிறப்பு இறப்பு எனும் பௌதீக இயற்கையை காக்கக்கூடியதற்கு அதே மிக சிறந்த கப்பலாகும். So in this way, Srila Prabhupada's purport emphasizes submissive hearing and faithful service unto the bona fide acharya. இந்த விதத்துலதான் நம்ம மிக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காது கொடுத்து கேட்டு பணிவோடு கேட்டு விசுவாசோட செயல்படணும் என்பதையே பிரபுபாதர் இன்றியமையாத கருத்தாக வலியுறுத்துகிறார். Such a bona fide guru sponsors us into the spiritual world. ஆன்மீக உலகத்திற்கு எளிதாக அழைத்து செல்வதற்கு இந்த மாதிரியான அங்கீகரிக்கப்பட்ட குருக்கள் நமக்கு வாய்ப்பளிக்கின்றனர். And by his divine grace, even death cannot overwhelm a surrendered disciple. அந்த ஆன்மீக குருவின் தெய்வீக கருணையின் காரணமாக அவரிடம் சரணடைந்த பக்தர்களுடைய சீடர்களை மரணம் கூட தொந்தரவு செய்ய இயலாது. So in this way, Maharaj Parikshit is a perfect example for the rest of us to follow. நம்ம அனைவரும் அவர் பின்தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு மகாராஜர் பரீட்சித் மிக சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறார். I'll stop here, but if anyone has any questions or any comments, we can discuss it. நான் இதோட இங்க நிறுத்திக்கிறேன். யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா நம்ம இதை பத்தி பேசுவோம். I have a question. Yes, Mataji. Hare Krishna, Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. So basically we saw how it's important to remember and what is the process of ensuring that we remember. But we also see the example of Bharat Maharaj, where he seems to have done all the right things and yet he could not remember the Lord. And then in his next birth, he seems to be able to, as a deer, he seems to be able to achieve that, what he couldn't achieve as a human being. So my question is what we remember at the time of death related to our karma, sadhana, or both? Good question. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, நம்மளுடைய மரண தருவாயில நமக்கு என்ன நினைவு வரும் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய குணத்தை பொறுத்ததா அல்லது நாம் அன்றாடம் செய்யும் பக்தி தொண்டு சாதனையை பொறுத்ததா?
இதற்கு உதாரணமாக பரத் மகாராஜருடைய கதையை சொல்றாங்க. பரத் மகாராஜர் எல்லாமே அவரு இறுதி தருவாயில ஒரு மானை நினைத்தார், அதனால மானாக மாறினார். ஆனாலும் மானாக மாறினாலும் அவருக்கு அந்த நினைவுகள் எல்லாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கேள்வி கேட்கிறாங்க. Bharat Maharaj did all the right things and he got a bad result. Ajamil did all the wrong things, but he still was delivered. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பரத மகாராஜர் எல்லாம் சரியா செஞ்சார், ஆனா அவருடைய விளைவு வந்து கெட்டதான விளைவாக அவருக்கு முடிந்தது. அஜாமிலன் எல்லா கெட்ட விஷயங்களும் செய்தான், ஆனா அவனுக்கு கடைசி முடிவு வந்து நல்ல முடிவாக திகழ்ந்தது. Our part is very simple, but the process of how Krishna consciousness transpires, that's not always such a simple thing. நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் வேணா எளிதாக இருக்கலாம், ஆனா கிருஷ்ண உணர்வு என்ன விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதானது கிடையாது. We've been emphasizing, Prabhupada's purport itself is emphasizing today, that we have to hear submissively from the ideal spiritual master and we have to be prepared to render service unto him. That's very simple. நமக்கு பிரபுபாதருடைய பொருளுரை இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்தோம்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவுக்கு நம்ம பணிவோடு சரணடைந்து பணிவோட மனப்பான்மையோடு அவரிடமிருந்து கேட்டு அவருக்கு நம்ம சேவை செய்யணும். அதன் மூலமே நமக்கு இந்த பக்குவ நிலையை அடைய முடியும். Shravanam, Kirtanam, Vishnoho, Smaranam, these are not mechanical processes. ஒரு இயந்திரத்தனமான செயல்கள் அல்ல ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் என்பது. So although we have to apply the knowledge that we have of, say, Sankhya philosophy in order to extricate ourselves from this material world, while we're trying also to focus our minds like yogis on the holy name, we should also remember it's not just jnana or it's not just yoga. நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வெறும் ஞானத்தின் மூலமாகவோ இல்ல யோக பயிற்சிகள் மூலமாகவோ இந்த இறுதி நிலைக்கு நம்ம கிருஷ்ணரை நினைக்கும் நிலையை அடைவது மட்டுமல்ல, அது மட்டும் சாத்தியம் அல்ல, அது மட்டும் போராது. And although dharma is a tremendous asset for those who would become Krishna conscious, it's not everything either. And we should be very careful not to confuse the process of Bhagavat Dharma, hearing and chanting about Krishna, with any of these mundane religious formulas. For example, dharma vrata tyago hutadi sarva shubha kriya samyam. That's one of the offenses against the holy name. தர்மத்தை கடைபிடிப்பது என்பது மிகவும் இன்றியமையாததுன்னு பார்த்தோம். கிருஷ்ண பக்தியை வளர்ப்பதற்கு அது ஒரு பெரிய ஆஸ்தியாக விளங்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா நம்ம முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும்னா, தர்மம்ங்கிறது பாகவத தர்மங்கிறது காதால கொடுத்து கேட்டு ஸ்ரவணம், கீர்த்தனம் அந்த வழிமுறையை சொல்றது. ஆனா சாதாரண தர்மம் என்பது நம்ம இங்க சொல்லக்கூடிய பலவிதமான உடல் அடிப்படையில சாதாரணமாக படிப்படியாக வேத சடங்குகளை செய்வதை குறிக்கும் தர்மத்தையும் நம்ம அதை ரெண்டையும் பிரித்து பார்ப்பது அவசியம். குறிப்பா பகவானுடைய புனித நாமத்தை நமக்கு உச்சரிப்பது சாதாரண தர்மமாக கருதுவது ஒரு அபராதம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். Good karma cannot get you the mercy of Krishna or his pure devotee. வெறும் புண்ணிய செயல்களை, புண்ணிய விளைவுகளை அளிக்கக்கூடிய கர்மா, புண்ணிய கர்மங்கள் மட்டும் போராது கிருஷ்ணருடைய கருணையை பெறுவதற்கு. But it can help you to hold on to that mercy or to embrace and accept that mercy. ஆனா அதே சமயத்துல நமக்கு ஒரு முறை இந்த கருணை கிடைத்த பின்னர் அந்த கருணையை நம்ம தக்க வைப்பதற்கும் அதனுடன் தொடர்ந்து இருப்பதற்கும் இந்த புண்ணிய கர்மங்கள் உதவும். It's like so many zeros, but that process puts a one in front of all those zeros. இந்த புண்ணிய கர்மங்கள் எல்லாம் வந்து பல ஒரு பெரிய எண்ணிக்கையில பல பூஜ்யங்கள் இருக்கும். அதெல்லாம் புண்ணிய கர்மாக்களாக இருக்கலாம். ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி ஒரு the process is surrender.
whatever you said after that. I don't know if Yeah, பல பூஜ்யங்கள் இருக்கலாம், பல பூஜ்யங்கள் இருக்கலாம். அந்த பூஜ்யங்கள் எல்லாம் வந்து கர்மாக்களுக்கு சமமாக இருக்கலாம், தர்மங்களுக்கு சமமாக இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி I don't know, maybe the location that I'm sitting is doing this. Maybe next week I will switch my position to a different place. Okay. Yeah, well, anyway, the point is that we really have to surrender in faith and submissively accept the guidance of Krishna's pure devotee. That's what it comes down to, practically. பகவானுடைய Hare Krishna. Radhe Radhe. Are you able to hear me? I don't know where I left, what I left. I can hear you now. I didn't hear anything you said before that. But if you're done, we can move on. Yeah, I mean, I don't know what to translate now, but I think what you said is the mercy of pure devotees. Yeah, that's really what it comes down to, ultimately. And practically, it comes down to that. உண்மையிலேயே நம்ம இதை செயல்படுத்தணும்னா பக்தர்களுடைய தூய பக்தர்களின் கருணையே நமக்கு ஒரே அடைக்கலம். Okay, so maybe it's time to stop now because we're having technical difficulties. Yes, I'll try to move to a different location, meaning within my room. I think we have observed this.